வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் அடுத்த ஆண்டில் ஆறுகளில் அதிக அளவில் தடுப்பணைகள் கட்டப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்துமால் நதியில் 5வது நாளாக ஆர்ப்பரித்தபடி வருகிறது. வைகை அணையிலிருந்து கடந்த 1ஆம் தேதி திறந்துவிடப்பட்ட தண்ணீர் விருகனூர் அணைக்கட்டு வழியாக உச்சநேந்தல், அத்திக்குளம், இருஞ்சிறை, மானூர், மறையூர், நரிக்குடி பகுதிகளுக்கு 5வது நாளாக வந்து கொண்டிருக்கின்றது. அத்திக்குளம் அணைக்கட்டில் கிருதுமால் நதிநீர் வந்தடைந்ததை அடுத்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தண்ணீரை மலர் தூவி வரவேற்று கண்மாய்களுக்கு செல்லும் மதகுகளையும் திறந்து வைத்தார். கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் வயக்காடுகள் இருக்குது. இங்கே ஒலக்குடி, இருஞ்சரை, அத்திக்குளம், உளுத்திமடை, நண்டுகாட்சின்னு ஒரு 40-50 கிராமங்கள் இருக்குது. அது ரொம்ப ஒரு தண்ணி தட்டுப்பாடாக பானை பார்த்த பூமியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப பயிர்கள்லாம் நட்டது கொட்டது எல்லாம் செத்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ அமைச்சர் அவர்கள் தண்ணி திறந்து விட்டு இப்போ ஒரு 7 நாள் திறந்து விட்ருக்காங்க. இதை ஐயா அவங்க இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டால் எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை ஆறுகளிலேயே தடுப்பணைகளை அமைத்து சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் புதிதாக உருவாக்கப்பட்ட பிரம்மபுரம் காவல் நிலையத்தில் திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த ஆண்டு அதிக அளவில் ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்றார். கலைஞர் இருக்கும் போதே மாயனூர்ல காவேரிக்கு முன்னால் அப்படி ஒரு செக் டேம் கட்டினோம். அங்கே வறண்ட மாயனூர் இன்றைக்கு வளக்குழிக்குது. எனவே போன வருஷம் எங்கெங்கு செக் டேம் கட்டுவதற்கு பணம் கொடுத்தார்களோ அவையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மேலும் அதிகமான செக் டேம் கட்டுவதற்கு ப்ரொபோசலை நான் கொடுத்திருக்கிறேன். எனவே ஆறுகளில் மழைக்காலங்களில் வீணாகிற நீர் இனிமேல் தேக்கி வைக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே வடக்காடு ஊராட்சியில் உள்ள பரப்பலாறு அணையிலிருந்து வினாடிக்கு 30 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சத்திரப்பட்டி, முத்து பூபால சமுத்திரம் மற்றும் விருப்பாட்சி பெருமாள் குளத்தில் தண்ணீர் நிறைவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர்மழை காரணமாக சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் எடப்பாடியில் உள்ள பெரிய ஏரி நிரம்பி வழிகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு சேர்வராயன் மலையிலிருந்து தொடங்கும் சரபங்கா நதி ஓமலூர், தாரமங்கலம், சின்னமம்பட்டி, எடப்பாடி, அரசிராமணி, தேவாவூர் வழியாக அன்னமார் கோவில் அருகே காவிரியில் கலக்கிறது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் சரபங்கா நதி வழியாக செல்லும் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி நிரம்பி வழிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.